இந்த 7 சயின்ஸ் இருந்துச்சுன்னா யூ ஆர் த ஓவர் திங்கர். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் ரியாஸ், ஐ ஆம் அ சைக்காலஜிஸ்ட். நம்பர் 1, சில கான்வர்சேஷன்ஸை உங்களுக்குள்ளே நீங்களே ரிப்பீட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்க சொன்னதுக்கு ஒருவேளை இதுதான் மீனிங்கோ, ஒருவேளை நான் இப்படி பதில் சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு. சின்ன சின்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு கூட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதை சூஸ் பண்ணலாமா, அதை சூஸ் பண்ணலாமா, எதை சூஸ் பண்ணி தப்பாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருந்து சாப்பிட்ற சாப்பாடில் இருந்து எவ்ரி திங். ஒரு பர்சன்ட்ட இருந்து ரிப்ளை வரலன்னா நம்மளுக்கு நம்மளே நெகட்டிவாக திங்க் பண்ணிப்போம். ஒருவேளை நம்ம இப்படி பேசியிருக்கலாமோ, அப்படி பேசியிருக்கலாமோ, இதை சொல்லியிருக்கலாமோ, அதை சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு நினச்சிப்போம். பாஸ்ட்டில் நடந்த ஒரு தப்பை நம்ம திரும்ப ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த இடத்துல நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல அப்படின்னு. ஃப்யூச்சரில் நடக்குமான்னே தெரியாத ப்ராப்ளத்துக்கு நம்ம இப்போவே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்போம். வாட் இஃப் திஸ் ஹேப்பன்ஸ், வாட் இஃப் தட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். பிரெயினுக்கு என்ன தான் டயர்டாகவே இருந்தாலும் தாட்ஸ் மட்டும் ஸ்டாப்பே ஆகாது. என்ன தான் பாடிக்கு ரெஸ்ட்டே இருந்தாலும் மைண்டு மட்டும் ரெஸ்ட்டே இல்லாமல் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். தென் த லாஸ்ட் அண்ட் த மோஸ்ட் திங், என்னால் இந்த தாட்ஸை ஸ்டாப்பே பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். பட் ரிமெம்பர், ஓவர் திங்கிங்னா ஜஸ்ட் டூ மச் திங்கிங் இல்லை. சம்டைம்ஸ் நம்ம பிரெயினுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சர்டனிட்டி வேணும். நடக்க போகிற எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு ட்ரை பண்ணும். ஆனால் த ரியாலிட்டி இஸ், நம்ம லைஃப்பில் நடக்க போகிற எல்லா விஷயத்துக்குமே நம்ம கிட்ட சர்டனிட்டியும் கண்ட்ரோலும் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நெக்ஸ்ட் டைம் நம்ம மைண்ட் ஒரு விஷயத்தை மட்டுமே அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, இதை நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா இல்லை திரும்ப ஓவர் திங்க் தான் பண்ணிட்டு இருக்கேனாங்கிறத உங்களை நீங்களே கேளுங்க. அண்ட் உங்களோட சர்க்கிளில் ஓவர் திங்க் பண்ணுற அந்த பர்சனுக்கு இந்த ரீலை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதை மாதிரி மோர் ப்ராக்டிக்கல் சைக்காலஜி கண்டென்ட்டை பார்க்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். See you on another video.